ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? பேசிக்கான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். என்ன மாடல் நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டு மிஷினில் டைப் பண்ணுற அந்த மெத்தடை தான் நம்ம வந்து கால்குலேஷன் போட போகிறோம். ஓகேங்களா? சில பேர் வந்து டிகிரி வச்சு போடுவாங்க. நான் டிகிரி வச்சுலாம் உங்களுக்கு சொல்லித்தரல, ஸ்பேஸ் மெத்தட் வச்சு தான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நம்ம மிஷினில் ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, அதை வச்சு தான் கால்குலேஷன் போட்டு அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். சரிங்களா? இப்போ தமிழுக்கு என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு உங்களுக்கு டிகிரி என்ன செட் பண்ணோம்னா 10 டு 65 செட் பண்ணணும். ஓகேங்களா? 10 டு 65. சரிங்களா? இங்கிலீஷ்க்கு வந்து 10 டு 75 செட் பண்ணணும். மிஷினில் வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணணும், 10 டு 65, இங்கிலீஷ்க்கு வந்து 10 டு 75 மிஷினில் டிகிரி செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன பண்ணணும், அந்த 65ல் 10 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 0லேருந்து நம்ம 10 வரைக்கும் என்ன பண்ணணும், மிஷினில் டைப் பண்ண மாட்டோம். அதனால அந்த 10 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 55 வச்சு தான் நம்ம மைனஸ் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுதான் இதுலையும். இதில் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 75ல் அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு 65 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 55 தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், 55, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 65ல் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடு. இது வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை போட ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபில் போட்டு எப்படி மைனஸ் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் இப்படி இருக்கும். இப்போ ஒரு 10 வருதுன்னா வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரெண்டா பிரிக்க தெரியணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 10 வந்து எப்படி ரெண்டா பிரிச்சிங்கன்னா எப்படி வரும், 5 + 5 பிரிப்பீங்களா? இதில் ஒரு 8 வருது, என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 + 4, ஒரு 6 வருது, 3 + 3. இது உங்களுக்கு பிரிக்க தெரியணும். இது பிரிக்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மைனஸ் பண்ணுவீங்க, அப்புறம் சென்டர் பண்ணணும். அந்த வேல்யூ மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ ஒன்று இருக்கும், அந்த நம்பர்ஸ் எடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ 10 வருதுன்னா 5 பிரிக்கணும். சரிங்களா? இது மாதிரி பிரிக்கணும். இப்போ ஒரு 7 வருது, இப்போ 7 வருதுன்னா 4 + 3, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 7 வருதுங்களா? இப்போ ஒரு 9 வந்ததுன்னா 5, 4. ஒரு 3 வருதுன்னா 2 + 1. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரிக்க தெரியணும். இது தெரிஞ்சனாவே ஈஸியாக கால்குலேஷன் போட்டலாம். வேற எந்த மெத்தடுமே யூஸ் பண்ணல, இது மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பேர் போட்டு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்ன மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் அப்படின்னா தமிழோட ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் போகிறேன். சரிங்களா? இப்போ தமிழ் வந்து தமிழ் வந்து டிகிரி என்ன செட் பண்ணணும், 10 டு 65 மிஷினில் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா? இதுல இருந்து 10 மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 55 கிடைக்கும். சரிங்களா? இந்த 55 வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இப்போ ஒரு ஹெட்லைன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஹெட்லைன். சரிங்களா? இங்க லெட்டர்ஸ் இருக்கும், நான் லெட்டர்ஸ் எழுதல, உங்களை அப்புறமா சொல்றேன். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். எடுத்தோடனே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெட்லைன் இருக்கு. சரிங்களா? அந்த ஹெட்லைன் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 ஸ்பேஸ் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். 7 8 9 10 11 இப்படி என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? கவுண்ட் பண்ணிக்க அப்படின்னா சும்மா தோராயமா ஒரு நம்பர் சொல்றேன், ஒரு 26 வருதுன்னு வச்சுக்கலாம். 26 எதுல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 55ல மைனஸ் பண்ணணும். 26 எதுல மைனஸ் பண்ணணும், 55ல மைனஸ் பண்ணணும். 55ல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வரும், கரெக்டா 29 வரும். இந்த 29 உங்களுக்கு பிரிக்க தெரியும். நான் சொன்னல முன்னாடி எப்படி பிரிக்கணும், ஒரு நம்பர் வந்தா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 29 வந்தா என்ன பண்ணணும், பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15 + 14. ஓகேங்களா? இப்போ இதுதான். இது பிரிச்சிங்க அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணணும், 15 ஸ்பேஸ் விட்டு இந்த ஹெட்லைன் அடிப்பீங்க, அடிச்சுட்டு பின்னாடி 14 ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணணும், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹெட்லைன் ஃபுல்லாமே வந்துடும். இங்கிலீஷ் இதே மெத்தட் தான். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இங்கிலீஷ் என்னது, இதே மெத்தட் தான். இங்க தமிழ்னா 55, இங்கிலீஷ்னா 65 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப 65ல 55 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 10 கிடைக்குதா? அந்த 10 என்ன பண்ணணும், ரெண்டா பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னா 5 + 5
இந்த 5 என்ன பண்ணணும், முன்னாடி வச்சுக்கணும், பேக்ல 5. இதுதான். இப்ப தமிழ்ல அப்படியே நீங்க அடிச்சிடலாம். சரிங்களா? ஹெட்லைன் அடிச்சு ஆஃப் டிக்கி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் அடிக்கணும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ஃபுல்லாமே என்ன பண்ணணும், ஹெட்லைனு கேப்ஸ்ல அடிக்கணும். ஓகேவா? கேப்ஸ்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 லைன்ஸ் பேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்படிதான் போடணும். ஓகேங்களா? இப்ப தமிழ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுக்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன், ஹெட்லைன் எதுல மைனஸ் பண்ணணும், 55ல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 55. சரிங்களா? இப்ப இந்த ஹெட்லைன் தோராயமா வருதுன்னு வச்சுங்க, எவ்வளவு வருது அப்படின்னா 26 வருதுன்னு வச்சுங்க. 26 அப்படின்னா 55 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 29 கிடைக்கும். இந்த 29 ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா 15 பிளஸ் 14. ஓகேங்களா? இப்ப ஃப்ரண்ட்ல 15, பேக்ல 14. ஓகேங்களா? இப்போ உங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்கும், பாக்ஸ் மாதிரி போட்டு. சரிங்களா? பாக்ஸ் மாதிரி போட்டுருப்பாங்க. இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இங்க ஒன்று போட்டுங்க. சரிங்களா? சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன், வேற ஒண்ணு போட்டு இல்ல எத்தனை பாக்ஸ் இருக்கோ அது மாதிரி போட்டுங்க. 1 2 3. சரிங்களா? சிம்பிளா போட்டுங்க. இப்ப உள்ள பாருங்க, ஒருவருக்கும் நேம் இருக்கும். மாவட்டம், ஓகே. ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? என்னன்னா ஹெட்லைன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 57 மைனஸ் பண்ணி 26 கிடைக்குதுன்னா 26 வந்தா 29 ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணணும், 15 14 முன்னாடி விட்டு அடிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் பேஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 லைன்ஸ் பேஸ் விட்டோடனே இப்ப இந்த கோடு ஐஃபன் அடிக்கணும். சரிங்களா? அந்த ஐஃபன் அடிக்கணும்னா நீங்க கால்குலேஷன் போடணும். எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸுக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க லாஸ்ட்ல இருந்து ஃப்ரண்ட் தான் வரணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஒரு பாக்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த பாக்ஸ்ல இப்ப இந்த லெட்டர்ஸ் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப இதுல என்னன்னா ரெண்டுத்தையும் பார்க்கணும், எது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்ப இதுல 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6 இருக்கா? 6 கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் 1 ஆட் பண்ணணும், மீதி எல்லா பாக்ஸுமே காமனா 2 2 ஆட் பண்ணணும். லாஸ்ட்ல என்ன பண்ணணும், 1 கம்பல்சரி ஆட் பண்ணணும். இதுலயும் என்ன பண்ணணும், மீதி எல்லா பாக்ஸும் 2 2 ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க கோடு வருதா, அந்த கோட்டுக்காக 1 ஆட் பண்றோம். இங்க வந்து 2 பக்கமும் கோடு வருதா, அதனால 2. இங்க 2 பக்கம் கோடு வருதுனா 2. இங்க 2 பக்கம் கோடு வருதுனால இங்க 2 ஆட் பண்றோம். சரிங்களா? இப்ப இதுல கூட்டினா என்ன வருது, 7. சரிங்களா? 6 கூட 1 ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த பாக்ஸோட வேல்யூ 7 வந்துடும். ஓகேங்களா? இப்ப இதுல எது பசங்க பாருங்க, 1 2 3 4 5 6 6. இதுல பாருங்க நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. இது கூட 2 ஆட் பண்ண 9 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 11 கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல எது பெருசா இருக்கு, இதுதான் பெருசா இருக்கு. 1 2 3 4 5 6. 8 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். இதுல பாருங்க எது பெருசா இருக்கு, நம்பர்ஸ் தான் பெருசா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. 8னா இங்கேயும் உங்களுக்கு 10 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த பாக்ஸ் ஒரு நம்பரும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாக்ஸ் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாக்ஸ் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாக்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பாக்ஸ்லயும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும். இதுல எந்த லைன்ல உங்களுக்கு கவுண்டிங் பண்ணக்குள்ள எது பெருசா இருக்கோ அதுதான் நீங்க எடுத்துக்கணும். அது கூட என்ன பண்ணணும், லாஸ்ட் பாக்ஸ்ல மட்டும் 1 ஆட் பண்ணணும், மீதி இருக்கிற எல்லா பாக்ஸுமே 2 2 ஆட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்ப இப்ப என்னடா இது, எல்லா பாக்ஸுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பாக்ஸ் ஒரு நம்பர் ஒன்று கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா இந்த 4 பாக்ஸ் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிங்களே, அது மைனஸ் பண்ணணும். 55ல மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்பர் கிடைச்சிடும். ஓகேங்களா? 55ல மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். இப்ப 55ல மைனஸ் பண்ணணும், எவ்வளவு வருது, இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 10 10 11 7 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 38 வருது. ஓகேங்களா? இப்ப 38 55ல 38 மைனஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 17 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த பாக்ஸ் நம்பர் என்னது, 17. அப்ப இந்த பாக்ஸ் நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். இப்ப இது கண்டுபிடிச்சது ஓவராலா நீங்க என்னது ஸ்டேட்மெண்ட்
போட்டாச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், மைண்ட்லயே டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும். ஒரு பாக்ஸ் ஒரு வேல்யூ வச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் பண்ணணும், இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ், இதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் நம்பர் வச்சு மைனஸ் பண்ணி முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்பேஸ் இப்படி நம்ம பண்ணோம்ல மேல 15 14 அதே மாதிரி விடணும் இங்கேயும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த பாக்ஸ் நம்பர் எடுத்து 17, இந்த 17 என்ன பண்ணணும், இது கவுண்ட் பண்ணி இந்த லைன் கவுண்ட் பண்ணி அடுத்த லைன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6. ஓகேங்களா? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எதில் மைனஸ் பண்ணோம், 17 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் உங்களுக்கு? 6 வருது. 6னா மீது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அந்த 11 ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா 6 + 5. ஓகேங்களா? 6 + 5 பிரிக்கணும். இந்த பிரிக்கிறது தான் உங்களுக்கு வேலையா இருக்குது இதுக்கப்புறம். சரிங்களா? அப்ப முன்னாடி என்ன பண்ணோம், 6 ஸ்பேஸ், பின்னாடி 5 ஸ்பேஸ். ஓகேங்களா? 6 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாவட்டம் அடிக்கணும். அடிச்சு முடிச்ச உடனே 5 ஸ்பேஸ் வேணும். 5 ஸ்பேஸ் விட்ட உடனே இங்க பாருங்க, இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடு கிட்ட கரெக்டா வந்துடும். வந்துட்ட உடனே இந்த லைன் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணா, இதை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த பாக்ஸ் நம்பர் என்னது, 10. சரிங்களா? இப்போ 1 2 3 4. அப்ப 10ல 4 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வரும், 6 வரும். அப்படின்னா வரும் முன்னாடி. அப்புறம் 6 வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 3, இங்கேயும் 3 வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னா வரும், இங்க 5 ஸ்பேஸ் விட்டீங்களா, அதுக்கு 3 ஸ்பேஸ் விட்டு இந்த ஆண்கள் அடிக்கணும். அடிச்சு முடிச்ச உடனே 3 ஸ்பேஸ் வந்துடும். இப்போ இதையும் கண்டுபிடிங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? 10ல என்ன 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், இது 5 தான். 5 எப்படி ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா 3 2. ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். இங்க 11 இருக்கா, இந்த 11ல மொத்தம் எத்தனை வருது, 1 2 3 4 5 6 6 வருது. 6ல 11 போயிடுச்சுன்னா உங்களுக்கு மீது 5 கிடைக்கும். சரிங்களா? அந்த 5 எப்படி பண்ணுவோம், 3 2. ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல என்னது 3, பேக்ல 2 வந்துடும். சரிங்களா? இப்போ அங்க பாருங்க, சதய தாமதம் எவ்வளவு வருது பாருங்க. லாஸ்ட் பாக்ஸ்ல 6. 6ல 7 போயிடுச்சுன்னா, 7ல 6 போயிடுச்சுன்னா மீது 1 தான் கிடைக்கும். 1 பேக்ல, ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 0. இப்போ ஏன் அந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 1 வைக்கிறோம், பேக்ல 0 வைக்கிறோம்? சரிங்களா? ஏன் வந்து ஃப்ரண்ட்ல 1 விடுறோம் அப்படின்னா, இந்த கோடு எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் நீங்க என்ன பண்ணணும், 1 வச்சுக்கணும். சரிங்களா? கோடு இல்லாத பேக் சைடுல கோடு கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், அங்க எண்ட்ல வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அங்க வந்து 0 ஸ்பேஸ் தான் வரும். சரிங்களா? இதுதான். இப்படி நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே மிஷினை ஸ்பேஸ் வச்சு ஒரு இது ஸ்பேஸ் வச்சு விட்டு நீங்க அடிக்க வேண்டியதான். அடிச்சு முடிச்சோடனே இந்த லைனுமே நீங்க என்ன பண்ணணும், ஐஃபன் அடிச்சு முடிச்சிடணும். சரிங்களா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் பண்ணணும். 2 லைன் ஸ்பேஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, சேலம் வந்து கரெக்டா அந்த 10 டிகிரில தான் வச்சு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இது வந்து எதுல அடிக்கணும், 10 டிகிரில தான் வச்சு அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மேல நம்பர் கண்டுபிடிச்சிங்களா, இப்போ இதுக்கு இந்த முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு பின்னாடி ஸ்பேஸ் பண்ணணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்பர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்ப 10ல 8 போச்சுன்னா மீதி 2 கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 1. இப்போ இதுலயும் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. 10ல 8 போச்சுன்னா இது 1. ஃப்ரண்ட்ல 10ல 8 போச்சுன்னா மீதி 2. ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 1. 11ல 9 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 4 5 6 7 8 9 போயிடுச்சுன்னா மீது 2 கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 1. ஓகே. 7ல 3 4 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், மீது 3 கிடைக்கும். 3னா 2 1. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்பேஸ் வந்து பிரிக்கணும். இப்படி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே இது எடுத்து இது பார்த்து இது பார்த்து புக்ஸ் பார்த்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்பேஸ் பார்த்து கால்குலேஷன் போட்டுறீங்களா, இதை பார்த்து நீங்க மிஷின்ல அப்படியே ஸ்பேஸ் விட்டு அப்படியே அடிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு வாட்டி சொல்ற பாருங்க, லாஸ்டா நல்லா புரியுதா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட்னாவே ஒரு ஹெட்லைன் இருக்கும். சரிங்களா? அந்த ஹெட்லைனை தமிழ்னா உங்களுக்கு 55 மைனஸ் பண்ணணும், இங்கிலீஷ்னா 65 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஹெட்லைன் கிடைக்குதா, அது வந்து எதுல மைனஸ் பண்ணணும், 55ல மைனஸ் பண்ணணும். 26 கிடைக்குது, மைனஸ் பண்ணா 29 கிடைக்கும். அந்த 29 ரெண்டா பிரிச்சா 15 14. ஃப்ரண்ட்ல என்ன ஆகுது, 15, பேக்ல 14. ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணணும், 14 ஸ்பேஸ் விட்டு இந்த ஹெட்லைன் அடிக்கணும். ஹெட்லைன் அடிச்சு முடிச்சோடனே 14 ஸ்பேஸ் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டிக் விட்டு ஐஃபன் அடிக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ்ல அடிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறது இந்த ஐஃபன் அடிக்கணும். இப்ப இந்த பாக்ஸோட நம்பர் என்னது, இந்த பாக்ஸோட நம்பரு 17. 17 ஐஃபன் அடிச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணணும் கோட்டுக்காக. அந்த கோடு லாஸ்டா தான் போடுவோம். அந்த கோட்டுக்காக 17
ஐஃபன் அடிச்சுட்டு மார்க் பண்ணணும். அப்புறம் 10 ஐஃபன் அடிக்கணும். அடிச்சு முடிச்சோடனே இங்கே ஒரு மார்க் பண்ணணும். அப்புறம் திருப்பி 10 ஐஃபன் அடிச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணணும். அப்புறம் 11 ஐஃபன் அடிச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அடிச்சு முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் பண்ணணும். இந்த பாக்ஸில் ஒரு லைன் ஸ்பேஸ் பண்ணணும். ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் ஃபுல்லாமே அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? இங்கே 6 ஸ்பேஸ் விட்டு இந்த மாவட்டம் அடிப்போம். அப்புறம் 5 ஸ்பேஸ் விட்டு அப்புறம் 3 ஸ்பேஸ் விட்டு இந்த ஆண்கள் இதை அடிச்சுட்டு அப்புறம் 3 ஸ்பேஸ் வரணும். அப்புறம் 3 அப்புறம் இதை அடிக்கணும். அப்புறம் 2 ஸ்பேஸ் வரணும், 3 ஸ்பேஸ் வரணும். அப்புறம் மொத்தம் அப்புறம் 2 ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் சதவீதம் லாஸ்ட்டாக முடிச்சு உங்களுக்கு பேக்கில் 0 ஸ்பேஸ் ஒன்று முடியும். சரிங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் வரணும். இங்கேயும் ஒரு லைன் ஸ்பேஸ் வரணும். விட்டுட்டு மேலே ஐஃபன் அடிச்சிங்களா அதே மாதிரி ஐஃபன் அடிச்சு மார்க் பண்ணணும். ஐஃபன் அடிச்சு மார்க் பண்ணணும். ஐஃபன் அடிச்சு மார்க் பண்ணணும். ஐஃபன் அடிச்சு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த இங்கே 8 லைன் வரும்ல ஃப்ரண்ட்ல இது வந்து எப்பவுமே 10ல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு நேரம் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்க்கும் போட்டு வச்சிருப்பீங்களா? 1 1 1 நம்பர்ஸ் அடிச்சுட்டு 1 திருப்பி 1 நம்பர்ஸ் அடிச்சுட்டு 1 2 நம்பர்ஸ் 2 1. ஓகேங்களா? சிம்பிள். அதுக்கப்புறம் வரது எல்லாமே என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் தான் அடிக்கணுமே. ஒரு லைனுக்கு நம்பர்ஸ் அடிச்சுட்டு ஒரு லைனுக்கு 2 லைன் ஸ்பேஸ் பண்ணணும் கம்பல்சரி. சரிங்களா? அப்புறம் அடிச்சுட்டு முடிச்சோடனே பாக்ஸ் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்படிதான் இதுதான் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கல என்னடா இது அதிகமாக இருக்கிறதா தெரியும். ஆனால் ஒரு 2 வாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 வாட்டி போட்டிங்க அப்படின்னா போட்டு மிஷினில் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ ஒரு மாடல் உங்களுக்கு என்னென்ன மாடல் வருதோ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? புரியலன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.